ஹலோ டெக்னீஷியன்ஸ். இப்போது இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலரோட பேனலில் நம்ம பார்க்குறோம். இது வந்து நாங்கள் டிசைன் பண்ண பேனல். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் உள்ள பார்த்துடலாம். இங்கே வந்து 16 amps 2 pole கான்டாக்டர் யூஸ் பண்ணியிருக்குது. நம்மளோட ரேபோட் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா மேலே கிளிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த கான்டாக்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். சென்சார் வயரிங் பண்ணியிருக்கிறோம். எல்இடி இண்டிகேஷன்ஸ்க்கும் ஒயர் அதிலேருந்து கொண்டு வந்தாச்சு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட சப்ளை. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்குறோம். இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா டோட்டல் யூனிட் ஆஃப் ஆயிரும். இது ஆன். ஓகேங்களா? டோட்டல் யூனிட் ஆஃப் ஆயிரும் அப்படின்னா இதுக்கு வர்ற சப்ளை கட் ஆயிரும். இங்கே வர்ற சப்ளை இங்கே நின்றுட்டுருக்கும். ஸோ வந்து இது ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் மோட்டருக்கு சப்ளை போகும். ஸோ அது ஐசோலேட் ஆயிரும். இங்கே கீழே வந்து நம்ம சென்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே கீழே கனெக்டர் கொடுத்துருக்குறோம். இந்த கனெக்டர்லேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறேன். இது எதுக்குன்னு இந்த ஸ்பேஸ் கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம என்ன மோட்டார் யூஸ் பண்ணுறோமோ அந்த மோட்டருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நேம் பிளேட்டில் வந்து கெப்பாசிட்டர் என்ன ரேட்டிங் போடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எந்த மோட்டருக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மோட்டருக்கு உண்டான கெப்பாசிட்டர்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் இந்த இடத்துல நம்ம இப்போ கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? இந்த பேனல் டோட்டலாகவும் அசம்பிள் பண்ணி தர முடியும் உங்களுக்கு. இல்லை இந்த பேனல் தனியாக உங்களுக்கு பிசிபி தனியாகவும் உங்களுக்கு கொடுக்க முடியும். இதை ஹோல்சேல் பல்க் ப்ரைஸிங் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2 இண்டிகேட்டர்ஸ் வந்துருச்சு. ஒன்று வந்து பவர் ஆன், இன்னொன்று வந்து மோட்டார் ஆன். நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் 3 seconds ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா மேனுவலுக்கு மாறிக்கும், மோட்டர் ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு மாறிக்கும். ஆஸ் யூஷுவல் டேங்க் நிறைஞ்சிச்சுன்னா ஆஃப் ஆகிக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு எம்எஸ் பாக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கமெண்ட் செக்ஷன்ஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்னென்னு தருவேன். இது ஹோல்சேல் ப்ரைஸிங்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ டெக்னீஷியன்ஸ்.